ஸ்கிரீன் தெரியுதுல்ல? தெரியுது. ஓகே. ஆம். இத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அக்ரிகேட் ஃபங்ஷன் ஆர் குரூப் ஃபங்ஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? ஆ இது இந்த அக்ரிகேட் ஃபங்ஷன் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே சிங்கிள் ரோ ஃபங்ஷன்ஸ். இது எல்லாமே வந்து என்னன்னா, அக்ரிகேட் ஃபங்ஷன் ஆர் குரூப் ஃபங்ஷன் சொல்லுவாங்க. இந்த ஃபங்ஷன் என்ன பண்ணும்னா, குரூப் ஆஃப் ரோஸ ப்ராசஸ் பண்ணி ஈச் குரூப் ஒரு ரிசல்ட்ட குடுக்கும். சரிங்களா? ஆ அதுக்கப்புறம் இது வந்து என்னன்னா, இது என்ன பண்ணும் இந்த ஃபங்ஷன்ஸ் குரூப் ஆஃப் ரோஸ ப்ராசஸ் பண்ணி and it will return one row per group. ஸோ ஒரு குரூப்க்கு ஒரு இத குடுக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்னா, இத வந்து செலக்ட் கிளாஸ்லயும், ஹேவிங் கிளாஸ்ல மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். செலக்ட் கிளாஸ், ஹேவிங் கிளாஸ் இந்த ஃபங்ஷன் எப்பவுமே செலக்ட் கிளாஸ்லயும், ஹேவிங் கிளாஸ் இது 2லயும் தான் நம்மளுக்கு ஷோ பண்ணும். அதுக்கப்புறம் என்னன்னா, ஆம், இது மொத்தமா ஒரு டேபிள வந்து நம்ம குரூப் பை கிளாஸ் குடுக்கலைன்னா, ஹோல் டேபிளே வந்து ஒரு குரூப்பா எடுத்துக்கிறோம். இல்லாட்டியும் பர்ட்டிகுலர் காலம் குடுத்தோம்னா, அந்த காலம் மட்டும் குடுக்குறது நம்ம இது குரூப் பைங்க எடுக்கலாம். சரிங்களா? இதுல ஆ என்னன்னா, இதுல ஒரு சில ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ மட்டும் ஃபாலோ தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்மளுக்கு வந்து இந்த ஃபங்ஷன்ஸ்ல எந்த கன்ஃப்யூஷன் இருக்காது. சரிங்களா? இந்த ரூல்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் மறக்காம இருக்கணும். சரிங்களா? இந்த இதுல வந்து இது வந்து எல்லா டேட்டா டைப் நம்ம என்னன்னா, எல்லா டேட்டா டைப்புக்கும் கேரக்டர் ஆகட்டும், வேர்ச்சர் இருக்கட்டும், எல்லா டேட்டா டைப்புக்கும் ஆ இந்த ஃபங்ஷன் வந்து ஒர்க் ஆகும். கேரக்டர், நம்பரு, டேட் எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். டேட் எல்லாத்துக்குமே இந்த இது ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, ஆம் இதுல வந்து என்னன்னா, ஆம் எல்லா குரூப் ஃபங்ஷன்லயும் நல்ல ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்க்ளூட் பண்ணிரும். பட் கவுண்ட் ஸ்டார் மட்டும் நல்ல எக்ஸ்க்ளூட் பண்ணாது. நல் வேல்யூஸ்னா எம்ப்டி வேல்யூஸ் நம்ம சொல்லுவோம் ஆரக்கிள்ல. அந்த நல்ல கவுண்ட் ஸ்டார் மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணாது. ரிமைனிங் எல்லாத்துலயும் நல்ல ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்க்ளூட் ஆயிரும். சரிங்களா? அப்படி நல்ல வந்து இதுல மித்ததுல வந்து அ வேணும்னா என்விஎல் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணி நம்ம அந்த வேல்யூ இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் தான் இருக்கு. சரிங்களா? ஸோ, இது வந்து குரூப் பை கிளாஸ்ல இருக்கிறது தான் நம்ம செலக்ட் கிளாஸ். ஸோ, நான் எக்ஸாம்பிள் சொல்லலாம். உங்களுக்கு ஒண்ணா புரியும். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் இது நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஆம் இதுல வந்து ஆவரேஜ் ஆவரேஜ் ஃபங்ஷன். ஸோ, இதுல வந்து என்னன்னா, ஆவரேஜ் தான் ஃபர்ஸ்ட் இந்த இதுல பார்க்க போற ஃபர்ஸ்ட் அக்ரிகேட் ஃபங்ஷன் ஆவரேஜ். சரிங்களா? இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா, ஆவரேஜ் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, டிஸ்டிங்க்ட் நம்ம டூப்ளிகேட்ட ரிமூவ் பண்ணணும்னா, டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணுவோம். டிஸ்டிங்க்ட் இல்ல அப்படின்னா, டிஸ்டிங்க்ட் இல்லாமன்னா ஆல் காலம்ஸ். இதுதான் அதோட சின்டாக்ஸா இருக்கும். நான் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆ இப்ப செலக்ட் ஆ சால் ஃப்ரம் இஎம்பி. இஎம்பிலருந்து எல்லா சேலரி எடுக்கிறேன். சரிங்களா? இப்ப வந்து இஎம்பில இத வந்து ஓவராலா ஒரு குரூப்பா கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஆரக்கிள் சரிங்களா? அக்ரிகேட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணணும். இதுல வந்து நான் ஆவரேஜ் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஆவரேஜ்ன்னு சொல்லலாம். உங்களுக்கு இன்டர்வியூல வந்து ஆ இது எனக்கு ஆவரேஜா ஃபைண்ட் பண்ணி குடுங்க. ஓவரால் ஆர்கனைசேஷன்ல, ஓவரால் எம்ப்ளாயில அப்படின்னு கேட்பாங்க. இல்லாட்டி மீன் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட் ஆவரேஜ் அந்த காலம் நேம் பண்ணீங்கன்னா என்னன்னா, இதுல ஓவரால் ஆவரேஜ் என்ன? இது என்னன்னா 14 ரோவையும் ப்ராசஸ் பண்ணிது. அந்த ரோல ஓவரால் ஆவரேஜ் என்ன? சிங்கிள் ரிசல்ட்ட குடுக்குது. சரிங்களா? அந்த கம்ப்ளீட் ரோவ ப்ராசஸ் பண்ணி சிங்கிள் ரிசல்ட்ட குடுக்குது. இது வந்து ஆவரேஜ் வேல்யூ நம்மளுக்கு ஓவரால் ரிசல்ட்ல ஆவரேஜ் பண்றதுக்கு டைரக்ட்டா நம்ம இந்த ஃபங்ஷன யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இது ஆவரேஜ் ஃபங்ஷன். சரிங்களா? அக்ரிகேட்ல நம்ம இது ஃபர்ஸ்ட் ஃபங்ஷன். சரிங்களா? இது என்னன்னா நல் வேல்யூவ ஆட்டோமேட்டிக்கா இக்னோர் பண்ணிரும். எக்ஸாம்பிள் இப்ப பார்த்தீங்கன்னா, செலக்ட் அ கமிஷன் ஃப்ரம் எம்பி. பார்த்தீங்கன்னா, இதுல அ 4 வேல்யூ தான் இதுக்கு. மிச்சதெல்லாம் நல் இருக்கு. சரிங்களா? நல்லு வந்து இது ஆட்டோமேட்டிக்கா இக்னோர் பண்ணிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
select average of commission from இதில் பார்த்தீங்கன்னா அந்த இதில் நல் வேல்யூ வந்துச்சுன்னா அந்த நல் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக இக்னோர் பண்ணிட்டு அதோட ஆவரேஜ் சரிங்களா. இது வந்து ஒன்லி கவுண்ட் மட்டும்தான் வந்து நல்ல இது பண்ணிடும் சரிங்களா. இப்போ வந்து இதில் இந்த ஆவரேஜ் சேலரி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இது வந்து நான் ஓவரால் காலம் இதில் வந்து டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து சரிங்களா செலக்ட் ஆவரேஜ் சேலரி ஃப்ரம் இஎம்பி இஎம்பிலேருந்து ஆவரேஜ் சேலரி இதுக்கு இப்போ வந்து இதில் வந்து சேலரியில் டூப்ளிகேட்ஸும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 3000 வந்து 2 பேர் இருக்காங்க சரிங்களா. 3000 2 பேர் இருக்காங்க. வேற என்ன 3000 2 பேர் இருக்காங்க. இதில் வந்து டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஆவரேஜ் பண்ணணும் அப்படின்னா இல்லை ஜஸ்ட் இதில் டிஸ்டிங்க்ட் போட்டோம்னா அந்த டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஆவரேஜ் டிஸ்டிங்க்ட் போட்டோம்னா டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணி ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து 2073 இது வருது. இது என்னன்னா டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணிடும். டிஸ்டிங்க்ட் வந்து டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணும் சரிங்களா. நம்மளுக்கு ஓவரால் ஆவரேஜ் டூப்ளிகேட்டோட வேணுமா டூப்ளிகேட் இல்லாமல் வேணுமான்னு நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு இந்த டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணி இது பண்ணலாம் சரிங்களா. இதுதான் ஆவரேஜ் ஃபங்க்ஷன் சரிங்களா. டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணால் டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணிட்டு இது பண்ணும். இது இல்லைன்னா டூப்ளிகேட் இல்லாமல் நம்ம எல்லா காலத்தையும் எடுத்துட்டு வரும் சரிங்களா. டூப்ளிகேட்டோட எடுத்துட்டு வரும் சரிங்களா. ஆவரேஜ் புரிஞ்சா ஓகே. ஏன்னா இன்டர்வியூல கேட்பாங்க ஃபைண்ட் த மீன் ஆஃப் ஓவரால் ஆர்கனைசேஷன் ஆர் ஓவரால் எம்ப்ளாயி இல்லாட்டி ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் ஓவரால் எம்ப்ளாயிங்கிட்ட நீங்கள் டைரெக்டாக இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இது பண்ணலாம் சரிங்களா. இதில் ஒன்று என்னன்னா இந்த இது யூஸ் பண்ணையில் நம்ம இது வந்து நான் குரூப்பிங் காலத்தை நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ இங்கே நான் ஆவரேஜ் இது யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நான் வந்து இநேமை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா கிரானுலாரிட்டி மிஸ்மேட்ச்னு சொல்லுவாங்க. இது வந்து ஓவரால் குரூப்புக்கு ஒரு ரிசல்ட் தரும். ஒரு நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிரானுலாரிட்டி மிஸ்மேட்ச்னு சொல்லுவாங்க. இந்த ரிசல்ட் வந்து 14 ரெக்கார்டுக்கும் சேர்த்து ஒரு ரிசல்ட்டு. பட் இது வந்து 14 ரெக்கார்டோட நேம் வரும். ஸோ இதனால வந்து இந்த கிரானுலாரிட்டி மிஸ்மேட்ச்னு சொல்லுவாங்க. இந்த கிரானுலாரிட்டி வந்து எந்த இதுக்கு வந்து இந்த ஆவரேஜ் அப்படிங்கிறது இல்லை, ஓவரால் ஆவரேஜ். ஸோ அதனால இந்த காலத்துக்கு வந்து நம்ம கிரானுலாரிட்டி மிஸ்மேட்ச்னால சிங்கிள் ரோ காலத்தை இங்க யூஸ் பண்ண முடியாது சரிங்களா. இது வந்து அக்ரிகேட்டட் காலம் ஆர் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா இது வந்து அக்ரிகேட்டட் காலம். இது வந்து சிங்கிள் ரோ காலம் சரிங்களா. இது ஒவ்வொரு ரோவா வருது சரிங்களா. அதனால இது ரெண்டையும் ஒரே இதுல நம்ம யூஸ் பண்ண முடியாது. பட் இதை யூஸ் பண்ணணும்னா இது வந்து குரூப்பிங் பண்ணணும். குரூப் கிளாஸ்ல யூஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம இந்த அக்ரிகேட்டட் காலத்தோட இதை யூஸ் பண்ணணும். அப்போதைக்கு என்ன ஆகுனா இது இநேமும் அந்த சேலரியும் சேர்த்து ஒரு குரூப்பா இது ஃபைன் பண்ணிக்கிறோம் சரிங்களா. ஸோ அப்படி யூஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ நான் அதை பின்னாடி எப்படி குரூப் பை கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம சிங்கிள் கிரானுலேட்டிவ் உள்ளதையும் ஆட் பண்ணலாம்னு சொல்றேன் சரிங்களா. இப்போதைக்கு நம்ம இந்த இதை மட்டும் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் சரிங்களா. ஆவரேஜ் சிங்கிள் ரோ ஃபங்க்ஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோட நம்ம இது பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஆவரேஜுக்கு சம்மு சேம் தான். சேம் இதுவும் வந்து ஆவரேஜ் இது பண்றோம். ஆவரேஜ் இல்லாம நம்ம சம் பார்க்கணும். ஓவரால் ஆர்கனைசேஷனோட சம்மு பார்க்கணும்னா ஜஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ஆவரேஜ் சம்மு. எனக்கு வந்து ஓவரால் எம்ப்ளாயோட டோட்டல் வேணும் அப்படின்னா டைரக்டா சம்மு ப்ராக்கெட்ல டிஸ்டிங்க்ட் டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணணும். டிஸ்டிங்க்ட் போடாம விட்டோம்னா எல்லா காலத்தையும் டிஃபால்ட்டா எடுத்துக்கணும் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு செலக்ட்
sum of salary from EMP ஓட வரும். ஸோ ஓவரால் ஆர்கனைசேஷன்ல சம் இவ்வளவு சரிங்களா. இப்போ வந்து செலக்ட் ஃப்ரம் இந்த ஓவரால் எனக்கு சம் வேணும், ஆர்கனைசேஷன் சம் வேணும்னா நம்ம இந்த சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இது வந்து டூப்ளிகேட்டோட சேர்ந்து சம் வேணும்னா டைரக்டா கொடுத்துடணும். இல்லை எனக்கு டூப்ளிகேட் தேவையில்லை, டூப்ளிகேட்டை இக்னோர் பண்ணிட்டு எனக்குன்னா நம்ம என்ன பண்ணணும்னா டிஸ்டிங்க்ட் சம் கொடுத்தோம்னா sum of distinct shell கொடுத்தோம்னா வந்து டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணிடும் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 29045, இது வந்து 24775. அது வந்து டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு சம் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஓவரால் டூப்ளிகேட் இது பண்ணால். ஸோ இன்டர்வியூல உங்களுக்கு ஃபைண்ட் த ஓவரால் சம் ஆஃப் எம்ப்ளாயி ஆர்கனைசேஷன் கேட்பாங்க. ஸோ அப்போதைக்கு வந்து நீங்கள் இந்த சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எழுதலாம். ஸோ ஆவரேஜ் கேட்டாங்கன்னா ஆவரேஜ் யூஸ் பண்ணணும். ஆவரேஜ் ஆர் மீன்னு சொல்லுவாங்க ஒரு சில டைம்ல. பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணணும். இது சம் யூஸ் பண்ணி பண்ணணும் சரிங்களா. அடுத்து வந்து நம்மளுக்கு இருக்குது மின் அண்ட் மேக்ஸ் சரிங்களா. இதுல மின் இருக்கு, மேக்ஸ் இருக்கு, ரெண்டு இருக்கு சரிங்களா. இதுல மின்னு அடுத்து வந்து மின்னா இப்போ வந்து இதுல ஓவரால் ரிசல்ட்ல எது மினிமம் இந்த குரூப்ல அப்படின்னு பார்க்கணும்னா இப்போ வந்து ஜஸ்ட் இதுல டைரக்டா வந்து தேவையில்ல. ஸோ இதுல வந்து ஓவரால் ரிசல்ட்ல எது மினிமம்ங்கிறத மின் யூஸ் பண்ணி டிஸ்டிங்க்ட்னா டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணிட்டு செக் பண்ணும் சரிங்களா. இதுல மேக்ஸ் வேணும்னா டைரக்டா அதுல மேக்ஸ் கொடுத்தோம்னா அதுல மேக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இது பண்ணலாம். இதெல்லாம் குரூப் ஆஃப் ரோஸ் ப்ராசஸ் பண்ணி ஒரு குரூப் ஓவரால் குரூப்புக்கு நம்ம இப்ப இது வந்து மேக்ஸிமம் இது என்ன பண்ணணும்னா இந்த கம்ப்ளீட் ரிசல்ட் செட்டையே ஒரு குரூப்பா அதை எடுத்துட்டு ஸோ இதுல ஓவரால் இதுல இது வருது சரிங்களா. ஸோ இப்போ வந்து என்னன்னா நம்ம வந்து இதுல இன்னும் ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு, மினிமம் மேக்ஸிமம். இதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் பார்க்கலாம் சரிங்களா. இப்போ வந்து என்ன இதுவும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் STD ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இந்த சேலரியில என்ன ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வருது அப்படிங்கிற பார்க்கறதுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இந்த ஃபங்க்ஷன் இருக்கு. டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணீங்கன்னா டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்க்க முடியும். அதே மாதிரி டூப்ளிகேட்டோட இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், டூப்ளிகேட் இல்லாம இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அதே மாதிரி இன்னொன்னு நம்மளுக்கு இருக்கு வேரியன்ஸ். வேரியன்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன். வேரியன்ஸ். ஸோ இது வந்து ஓவரால் டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணிட்டு என்ன வேரியன்ஸ், டூப்ளிகேட் இல்லாம என்ன வேரியன்ஸ். ஸோ டைரக்டா எனக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிங்க வேரியன்ஸ்னா இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷனும் நம்ம ஆரக்கல்ல இருக்கு, அதையும் டைரக்டா நம்ம கால் பண்ணி அந்த இதை பயன் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதெல்லாம் தான் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் சரிங்களா. இதுல என்ன நம்மளுக்கு பிரச்சனைனா அக்ரிகேட் ஃபங்க்ஷன் வரையில நம்ம வந்து நார்மல் சிங்கிள் ரோ காலமா யூஸ் பண்ண முடியாது சரிங்களா. இந்த காலத்தை வந்து ஃபில்டர் கிளாஸ்ல வேர் கிளாஸ்ல நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த வேல்யூவை ஃபில்டர் பண்றதுக்கு நம்மளுக்கு ஆரக்கிள் வந்து செப்பரேட் வேர் கிளாஸ், அது வந்து ஹேவிங் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க.
ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம அதை ஃபில்டர் பண்ணுவோம். இது நியூ கிளாஸ் ஹேவிங் கிளாஸ்னு நமக்கு இருக்கு சரிங்களா. இதுக்கப்புறம் இந்த இதுல வந்து கவுண்ட் மட்டும் இன்னும் பார்க்கல, கவுண்ட்டும் பார்த்துருவோம் சரிங்களா. இது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் கவுண்ட் ஆஃப் ஸ்டார் ஃப்ரம் எம்பி. இது என்ன ஓவராலா எத்தனை ரெக்கார்ட் இருக்கு அப்படிங்கிறத இது காமிக்கும் கவுண்ட் ஆஃப் ஸ்டார்ங்கிறது சரிங்களா. இதுல வந்து ஓவரால் அந்த டேபிள்ல என்ன எவ்வளவு ரெக்கார்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு கவுண்ட் ஆஃப் ஸ்டார் சரிங்களா. இது வந்து என்னன்னா டூப்ளிகேட் இருந்தா அந்த சாரி நல் வேல்யூ இருந்தாலும் இது வந்து அதை கவுண்ட் பண்ணும் சரிங்களா. கவுண்ட் ஆஃப் ஸ்டார் இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து கவுண்ட் ஆஃப் ஸ்டார் select from இங்க பாருங்க இதுல 14 ரோஸ் இருக்கு. இப்ப இதுல வந்து செலக்ட் இத வந்து கவுண்ட் ஆஃப் நம்ம காலமையும் கவுண்ட் பண்ணலாம். இப்போ வந்து கமிஷன் கொடுக்குறேன். கவுண்ட் ஆஃப் கமிஷன் காலம்ல இருக்க வேல்யூஸை கவுண்ட் பண்ணு எத்தனை வேல்யூ இருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா இது வந்து 4 வேல்யூ இருக்கு கொடுக்குது. இதுல வந்து என்னன்னா அந்த காலம் கொடுத்தோம்னா நல்ல இன்னோட் பண்ணிடும். இந்த ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா 0 நல்லு கிடையாது. இது மித்த 4 வேல்யூ கமிஷன் இருக்கு. இது நம்மளுக்கு வேல்யூ கவுண்ட் கொடுக்கும். பட் கவுண்ட் ஆஃப் ஸ்டார் இன்னொரு இது வந்து ஸ்டார் கொடுக்கல இன்னொரு பண்ணாது. நல்ல சேர்த்து ஒரு குரூப்பா எடுத்துக்கிறோம். எக்ஸாம்பிள் எப்படி போடுனா இப்போ வந்து செலக்ட் குரூப்பிங் கிளாஸ் யூஸ் பண்ணல அந்த இது நம்மளுக்கு இப்போதைக்கு டைரக்டா நம்மள்ட்ட டேட்டா இல்லாதனால இது பண்ணல. பட் ஸ்டார் கொடுக்கல நல்லையும் ஆட் பண்ணிக்கணும். நல்லும் ஒரு குரூப்பா ஆட் பண்ணும். இந்த காலம் இது வந்து டைரக்டா வந்து கவுண்டிங் நம்ம ஒரு காலத்தை கொடுத்தும் நம்ம கவுண்ட் பண்ண முடியும் எவ்வளவு ரோஸ் அப்படிங்கிறத சரிங்களா. இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் கவுண்ட் என்னங்கிறத ஃபைண்ட் பண்றதுக்கான யூஸ் பண்றது கவுண்ட் ஃபங்க்ஷன் சரிங்களா. இது வந்து டிஸ்டிங்க்ட் கவுண்ட்டும் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ வந்து செலக்ட் டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்றதுக்காண்டி பண்றது டிஸ்டிங்க்ட் நான் என்ன பண்றேன்னா கவுண்ட் ஆஃப் சேல் கொடுக்குறேன். கவுண்ட் ஆஃப் சேல் அப்புறம் எத்தனை சேலரி இருக்குன்னா 14 சேலரி இருக்கு. நான் வந்து டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு எவ்வளவு சேலரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன்னா டிஸ்டிங்க்ட் இது பண்ணா டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு 12 சேலரி இதுல 2 டூப்ளிகேட் இருக்கு. அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா 12 சேலரி டிஸ்டிங்க்ட் சேலரிஸ் இருக்கு. ஸோ இது மாதிரி டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கவுண்ட் பார்க்கணும்னா டிஸ்டிங் யூஸ் பண்ணணும். டூப்ளிகேட் இல்லாம போகணும்னா இது கவுண்ட் சரிங்களா. சரிங்களா. இப்ப இதுல யூஸ் பண்ணல நம்ம சிங்கிள் ரோ காலம்ஸ் யூஸ் பண்ணல. சிங்கிள் ரோ காலம்ஸ் யூஸ் பண்ணோம்னா அப்போதைக்கு வந்து என்ன பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா குரூப் பை கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணணும் சரிங்களா. பேசிக்கா அக்ரிகேட் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நார்மலா வந்து செலக்ட் கிளாஸ் இருக்கும் சரிங்களா. செலக்ட் இதுல வந்து காலம் நேம் 1 சரிங்களா. நேம் 2 தேவையான காலம். அதுக்கப்புறம் ஃப்ரம் கிளாஸ்ல டேபிள் நேம் இருக்கும்.
இதுக்கப்புறம் நம்ம ஆரக்கிள்ல யூஸ் பண்றது வேர் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். வேர் கிளாஸ்ல வந்து கால் நேம் என்ன கண்டிஷனோ அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம் வேர் கிளாஸ்ல. இது வரைக்கும் நம்ம சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வேர் கிளாஸை யூஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் எல்லாம் பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் அக்ரிகேட் ஃபங்க்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ற முதல் கிளாஸ் வந்து என்னன்னா குரூப் பை கிளாஸ். சரிங்களா? குரூப் பை கிளாஸ் இதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவோம். இது பண்ணு இந்த கிளாஸ் யூஸ் பண்ணிட்டோம்னாலே என்ன பண்ணும்னா காலம் அந்த பர்டிகுலர் காலம்ல இருக்க வேல்யூஸை குரூப் பண்ணி ஈச் குரூப் ஒரு வேல்யூவை நம்மளுக்கு தரும் ஒரு ரிசல்ட். அந்த ஒரு கம்ப்ளீட் குரூப்பை ப்ராசஸ் பண்ணி அந்த கம்ப்ளீட் குரூப்புக்கு ஒரு ரிசல்ட், ஒரு குரூப்புக்கு ஒரு ரிசல்ட்டா நம்மளுக்கு தரும். இப்போ எக்ஸாம்பிள் டிபார்ட்மெண்ட் நம்பர் 10, 20, 30 இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல select star from select e name sal டிபார்ட்மெண்ட் நம்பர் from இதில் பார்த்தீங்கன்னா இதுல 3 குரூப் நம்மளுக்கு இருக்கு. 10th டிபார்ட்மெண்ட் ஒரு குரூப், 20th 30th இந்த மாதிரி குரூப் வைஸ் டேட்டா ஈச் குரூப்புக்கு ஒரு ரிசல்ட் தரணும் அப்படின்னா நம்ம அதை வந்து அந்த காலத்தை வந்து குரூப்பிங்ல ஆட் பண்ணா அந்த காலத்தை வந்து நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன் காலத்தோட நம்ம யூஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து கிரானுலாரிட்டி மேட்ச் ஆயிரும். சரிங்களா? குரூப் பண்ணையில ஈச் குரூப்புக்கு ஒரு வேல்யூ. ஸோ அந்த குரூப்போட வேல்யூவோட இந்த காலம் மேட்ச் ஆகும். சரிங்களா? குரூப் பை காலம் கிளாஸ் காலம் வந்து நெக்ஸ்ட் வேர் கிளாஸ்க்கு அப்புறம் வரும். அக்ரிகேட் அதை வந்து குரூப் பை கிளாஸ்ல யூஸ் பண்ற காலத்தை வந்து அக்ரிகேட் காலம் இல்லாட்டி குரூப் காலம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? குரூப் பை கிளாஸ் வேர் கிளாஸ்க்கு அப்புறம் இந்த குரூப் பை கிளாஸ் வரும். சரிங்களா? இதுக்கப்புறம் நம்மளுக்கு நார்மலா ஆர்டர் பை கிளாஸ் வரும். சரிங்களா? ஆர்டர் பை கிளாஸ் வரும். ஆர்டர் பை இது வந்து காலம்ஸ் எந்த காலத்தை வச்சு ஆர்டர் பண்றாங்களோ அந்த இதில் வரும். சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த அக்ரிகேட்டர் காலத்தை ஃபில்டர் பண்ண இன்னொரு கிளாஸ் இருக்கு, ஹேவிங் கிளாஸ். அதை நான் செப்பரேட்டா எக்ஸ்டெண்ட் பண்றேன். சரிங்களா? இதுதான் இப்போதைக்கு நான் சின்டெக்ஸ் உங்களுக்கு சொல்லுவேன். செலக்ட் கிளாஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஃப்ரம் கிளாஸ்ல டேபிள் நேம் வரும். வேர் கிளாஸ்ல என்ன சிங்கிள் ரோ கண்டிஷன்ஸோ என்ன கண்டிஷனோ அது எல்லாம் இதுல வரும். குரூப் பண்றோம் அப்படின்னா குரூப் பை கிளாஸ்ல அந்த காலம் வந்துடும். எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே செலக்ட் என்ன பண்றேன்னா டிபார்ட்மெண்ட் நம்பர் இப்போ வந்து என்னன்னா முன்னாடி வந்து என்ன பண்ணோம் ஆவரேஜ் சேலரி பார்த்தோம். ஸோ டைரக்டா பார்த்தோம். இப்போ ஃப்ரம் இஎம்பி இது வந்து ஓவரால் எம்ப்ளாயி டேபிள்ல பார்த்தோம். எனக்கு வந்து குரூப் பை டிபார்ட்மெண்ட் நம்பர் வேணும் அப்படின்னா ஈச் டிபார்ட்மெண்ட் வைஸ் குரூப் பை சின்டெக்ஸ் குரூப் பை காலம் நேம். இந்த குரூப் பை என்ன ஸோ 3 டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ல ஈச் டிபார்ட்மெண்ட்ல ஆவரேஜ் நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ வந்து இதை வந்து இப்போ இந்த கிரானுலாரிட்டி மிஸ்மேட்ச் இந்த காலம் குரூப் பை கிளாஸ்ல யூஸ் பண்ற காலம் தான் செலக்ட் லிஸ்ட்ல அக்ரிகேட் காலத்தோட யூஸ் பண்ண முடியும். அப்பதான் வந்து கிரானுலாரிட்டி மிஸ்மேட்ச் ஆகாம இருக்கும். இல்லாட்டி கிரானுலாரிட்டி மிஸ்மேட்ச்னால இங்க நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இது வந்து ஒரு ரோவை இது பண்ணும். இது குரூப் ஆஃப் ரோஸ்க்கு ஒரு ரோ. இது வந்து குரூப் பண்ணலையாட்டியும் இது வந்து ஈச் ரோக்கு ஒரு ரோவா இருக்கும். ஸோ வந்து எப்போதுமே அக்ரிகேட் ஃபங்க்ஷன் குரூப் அப்ரிகேட் காலத்தோட நம்ம யூஸ் பண்ணோம்னா நார்மல் காலத்தை வந்து குரூப்பிங் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ பார்த்துட்டீங்கன்னா இப்போ என்ன 30th டிபார்ட்மெண்ட்ல இந்த டேட்டா ஆவரேஜ் டேட்டா, 20th இந்த ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்ம ஆவரேஜ் பண்ணோம்னா ஸோ அந்த குரூப்பை என்னதோ அது அதுக்கப்புறம் அதோட ஆவரேஜ் இப்படி நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸ். ஸோ நீங்க எந்த காலத்தை வேணாலும் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணலாம். பண்ணிட்டு அது வைஸ் அதோட ஆவரேஜை நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். சரிங்களா? இப்ப இதுல ஆவரேஜ் மட்டும்தான் ஃபைண்ட் பண்ண நம்ம வந்து எனக்கு இங்க அடுத்த இது சம்மு வேணும்னா நீங்க சேரட்டா சம்மு போட்டுக்கலாம். சரிங்களா? சம்மோட இதை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மின் வேணும்னா மின் பண்ணிக்கலாம். மேக்ஸ்னா மேக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அக்ரிகேட் காலம் கொடுக்கலாம். சரிங்களா? அக்ரிகேட்டர் காலம் எத்தனை வேணாலும் இருக்கலாம். பட் இது நான் அக்ரிகேட் காலம் நம்ம செலக்ட் லிஸ்ட்ல கொடுக்கணும்னா அந்த அது குரூப் பைல இருக்கணும். இல்லைன்னா அது எரர் ஆயிரும். இப்போ பாத்தீங்கன்னா
டிபார்ட்மெண்ட் நேம் நம்பர் இருக்கு. மித்ததெல்லாம் அக்ரிகேட் இருக்கு. ஸோ அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வருது. இப்போ வந்து நான் இங்க வந்து நேம குடுக்கணும்னு நெனச்சேன்னா, ஆனா அங்க வந்து நேம் குடுக்க முடியாது. குடுத்தா ஏன்னா வந்து நேம்ங்கிறது ஆ கிரானுலாரிட்டி இது வந்து 14 ரெக்கார்டுக்கும் நேம் இருக்கு. சரிங்களா? 14 ரெக்கார்டுக்கு இருக்கு. அது வந்து இந்த 3 குரூப்போட வந்து அது மேட்ச் ஆகாது. அந்த கிரானுலாரிட்டி மிஸ்மேட்ச்னால அந்த சிங்கிள் ரோ காலத்த நம்ம இது பண்ண முடியாது. இப்ப வந்து இதையும் குரூப் பை கிளாஸ்ல ஆட் பண்ணலாமான்னு நீங்க சொல்லலாம். ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ரிசல்ட் வரும். பட் அப்போதைக்கு வந்து டிபார்ட்மெண்ட் நம்பரும், அந்த நேமும் ஒரு குரூப் ஆயிரும். அப்பதான் ஈச் க கா ரோக்கு ஒரு ஆவரேஜ் வர ஆரம்பிச்சுரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இத நம்ம நேம் குடுக்குறோம். ஸோ என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இது 2ம் சேர்த்து ஒரு குரூப். இது 2ம் சேர்த்து ஒரு குரூப். அப்படி மல்டிபிள் காலம் இருந்தா அது 2யும் சேர்த்து ஒரு குரூப்பா அது ஃபீல் பண்ணிரும். ஸோ ஒவ்வொரு காலம் ரிசல்ட்டையும் ஒரு ஆவரேஜாவோ, சம்மாவோ எடுத்துக்கிறோம். அந்த இண்டிவிஜுவல் காலத்த அதோட அத காமிக்கும். சரிங்களா? ஸோ ஆ இதான். ஸோ கிரானுலாரிட்டி மிஸ்மேட்ச் ஆகாம நம்ம எடுத்துட்டோம்னா, குரூப்பிங்ல இருக்கணும். குரூப்பிங்ல இருந்து ஸோ அது வந்து மீனிங்ஃபுல் அவுட்புட் வருதா என்னன்னு நம்ம செக் பண்ணிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இத ஓவர் கம் பண்றதுக்கு என்ன இதுன்னா, ஸோ ஃபியூச்சர் கான்செப்ட்ல நம்ம பார்ப்போம். சப் குவெரீஸ் பார்க்கையில எப்படி இது இது பண்ணிட்டு பண்றது அப்படிங்கிறத சப் குவெரீஸ்ல பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதுவரைக்கும் இது இது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க. எப்பவுமே வந்து குரூப் பை கிளாஸ்ல இருந்துச்சுன்னா, அது வந்து இதுல செலக்ட் கிளாஸ்ல நான் குரூப்டு காலம்ஸ் இருந்துச்சுன்னா, அது கண்டிப்பா வந்து குரூப் பை கிளாஸ்ல வரும். இல்லைன்னா நம்மளுக்கு இந்த எரர் வரும். இந்த எரர் வந்துச்சுனாலே நீங்க புரிஞ்சுக்கணும் தான், ஆ நான் குரூப்டு காலம் வந்து செலக்ட் லிஸ்ட்ல வந்திருக்கு. சரிங்களா? அப்படின்னா நீங்க இந்த இத இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து இது இருக்கு. ஸோ இதுல ஆ என்ன மாரினா, நீங்க எத ஃபில்டர் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. ஸோ நார்மல் காலத்த வந்து டைரக்ட்டா வேர் கிளாஸ்ல யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. அதுக்கு முன்னாடி ஆர்டர் பை கிளாஸ்ல இதுல ஒண்ணு ஆ இப்ப குரூப் பை கிளாஸ்ல இருக்கிறது கண்டிப்பா இங்க இருக்கணுமான்னு கேட்டா, தேவையில்ல. இப்ப எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன்னா, ஆ குரூப் பை கிளாஸ்ல இருக்கு. ஆனா எனக்கு செலக்ட் கிளாஸ்ல தேவையில்ல. அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ இப்படி இருக்கலாம். இது வந்து வொர்க் அவுட் ஆகும். ஏன்னா வந்து குரூப் பை கிளாஸ்ல இருக்கிறது வந்து செலக்ட் கிளாஸ்ல இருக்கணுங்கிறது மேண்டேட்டரி கிடையாது. சரிங்களா? கேட்டா நம்மளுக்கு குடுத்துக்கலாம். பட் ஆ கேட்கலைன்னா நம்ம குடுக்க தேவையில்ல. பட் குரூப் பை கிளாஸ்ல இல்லாம செலக்ட் கிளாஸ்ல நம்ம குடுக்க முடியாது. அது வந்து மேண்டேட்டரி. சரிங்களா? செலக்ட் கிளாஸ்ல நம்ம அந்த காலம் குடுக்குறோம்னா, கண்டிப்பா வந்து இந்த குரூப் பை கிளாஸ்ல இருக்கும். சிங்கிள் ரோ காலம் இருக்கணும்னா, இங்க நம்ம குடுத்தே ஆகணும். இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்ப நானு இங்க ஜாப் குடுக்குறேன். சரிங்களா? ஜாப் குடுக்குறேன். கண்டிப்பா இது வந்து குரூப் பை கிளாஸ்ல இருந்தே ஆகணும். சரிங்களா? ஆனா டிபார்ட்மெண்ட் நம்பர் நம்ம குடுக்கலையாட்டும் பிரச்சனை இல்ல. ஸோ அதனால செலக்ட் கிளாஸ்ல இருக்கிறது கண்டிப்பா குரூப் பை கிளாஸ்ல இருக்கணும்னு டிமாண்ட் பண்ணுவோம். சிங்கிள் ரோ ஃபங்ஷன். சிங்கிள் ரோ காலம். பட் சிங்கிள் ரோ காலம் குரூப் பண்ணியாச்சுன்னா, அது வந்து செலக்ட் கிளாஸ்ல இருக்கணுங்கிறது மேண்டேட்டரி கிடையாது. ஆப்ஷன் தான். நம்மளுக்கு வேணும்னா குடுத்துக்கலாம். இல்லாட்டி நம்ம இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இது இது சரிங்களா? இது வந்து குரூப் பை கிளாஸ் வந்து ஆ செலக்ட் குரூப் பை காலம் வந்து செலக்ட் லிஸ்ட்ல ஆப்ஷனலா குடுத்துக்கலாம். பட் செலக்ட் லிஸ்ட்ல நம்ம அந்த நான் குரூப் காலம் குடுத்தோம்னா, இங்க மேண்டேட்டரியா இருக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து ஆர்டர் பை கிளாஸ். இப்ப பார்த்தீங்கன்னா, ஆ இப்ப வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா, இப்ப ஷால் சென்டிங் பாருங்க. நம்ம டைரக்ட்டா வந்து ஆர்டர் பை கிளாஸ்ல நான் டைரக்ட்டா சேலரிய நான் டிசைனிங் குடுன்னு சொல்றேன். பட் இது வந்து அக்ரிகேட் காலம் கிடையாது. சரிங்களா? இங்க அக்ரிகேட் பண்ணியிருக்க காலம் கிடையாது. ஸோ வந்து ஆர்டர் பை கிளாஸ்ல அந்த இத யூஸ் பண்ணணும்னா, சேம் இதுதான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்ப அதுதான் யூஸ் பண்ணி நம்ம அக்ரிகேட் ஆர்டர் பை கிளாஸ்ல யூஸ் பண்ணணும். ஸோ ஆவரேஜ்னா ஆவரேஜ். ஸோ இந்த காலம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி ஸோ அதுதான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணணும். சரிங்களா?
ஸோ இந்த காலம் தான் நம்ம ஆவரேஜ்ல சேல் டிசெண்டிங். ஸோ இப்போ வந்து சேல் வைஸ் டிசெண்டிங் பெருசுலேருந்து சின்னது வர்றதுக்கு நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது மாதிரி பண்ணலாம். இல்ல இவங்க சேல் கொடுத்து ஈச் இது ஒரு குரூப் மாதிரி sum of salary. ஸோ ஆர்டர் பை கிளாஸ்லையும் இதுல வந்து டைரக்டா இந்த அக்ரிகேட் காலம் தான் நம்ம கொடுக்கணும். ஸோ அதுவும் டிமாண்ட் பண்ணும். சரிங்களா? எப்போதுமே வந்து குரூப் பை கிளாஸ்ல இல்லைன்னா அக்ரிகேட் இதுல அக்செப்ட் பண்ணாது. ஸோ அங்கேயும் வந்து ஆர்டர் பை பண்ணையிலையும் நம்ம அக்ரிகேட்டர் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இதெல்லாம் ஒரு சில ரூல்ஸ். இது வந்து நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். நம்மளுக்கு எரர் வந்துச்சுன்னா இந்த எரர் வந்துச்சுனாலே நம்ம கிளியரா நம்ம இது பண்ணிக்கணும். ஸோ நாட் பை குரூப் வந்துச்சுன்னா ஸோ எங்கேயோ வந்து நம்ம குரூப்பிங் இல்லாத காலத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணி இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கப்புறம் உங்களுக்கு வேற என்னன்னா நம்ம இதுல வந்து எக்ஸாம்பிள் இப்போ வந்து மின் ஹையர் டேட் மேக்ஸ் டேட் காலத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இல்லை மினிமம் ஹையர் டேட் என்னன்னா டைரக்டா மின் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஹையர் டேட்னா மேக்ஸிமம் ஹையர் டேட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இதுல எக்ஸாம்பிள் இப்போ இதுல எனக்கு வந்து இயர் வைஸ் எனக்கு மேக்ஸிமம் வேணும் அப்படின்னா நம்ம டைரக்டா என்ன பண்ணா இப்போ குரூப் பை டிபார்ட்மெண்ட் பண்ணா இப்போ வந்து என்னன்னா இயர் வைஸ் இப்போ வந்து நான் என்ன பண்ணா 2_ டேட்டு ஹையர் டேட்டு ஒய் இயர் டேட் வைஸ் சரி டேட் காலத்தை நம்ம இன்வேலிடா மாத்தையில வந்து 2 யூஸ் பண்ணி பண்ணுவோம். சரிங்களா? பாருங்க இதுல எப்படி இருக்கு. ஸோ நம்ம இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன் கத்துக்கிறோமோ அந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா இயர் வைஸ் என்ன டேட் வருது, இயர் வைஸ் என்ன மினிமம் மேக்ஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இதுக்கப்புறம் நம்ம மந்த் வைஸ் பண்ணணும் அப்படின்னா இதுல கமா மந்த் வைஸ் மந்த் வைஸ் ஒவ்வொரு வருஷமும் மந்த் வைஸ். சரிங்களா? இப்ப இதுல ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன் கத்துட்டோமோ அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி நம்ம மந்த் வைஸ் ஒவ்வொருத்தவங்க சேலரி என்ன, மினிமம் என்ன, ஆவரேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். இயர் வைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் மேக்ஸ்லி என்னன்னா
நம்ம ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணையில இந்த மாதிரி டேட்டாவை ஜெனரேட் பண்ணி மேனேஜ்மெண்ட் இப்போ வந்து என்னன்னா இப்போ ஒரு ஷாப்பிங் மாலுக்கே போறீங்க. அதுல வந்து அங்க ஒர்க் பண்ற சேல்ஸ்மேன் பார்க்குற டேட்டா எம்ப்ளாயி டேட்டாவா இருக்கும். பட் ஹையர் லெவல் மேனேஜ்மெண்ட்லாம் இதுதான் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாசத்துல எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு? இந்த மாசத்துல எவ்வளவு சேலரி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம்? இந்த இந்த மாசத்துல இந்த வருஷத்துல எவ்வளவு பண்ணியிருக்கோம்? அது மாரி டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு அவங்க சீனியர் லெவல் மேனேஜ்மெண்ட் இந்த மாரி அக்ரிகேட்டட் வேல்யூஸ் தான் பார்ப்பாங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு இந்த மாரி இது. ஸோ எத்தன லெவல் குரூப்பிங் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்மளுக்கு. ஸோ எனக்கு வந்து டே வைஸ் வேணும் அப்படின்னா டி. ஸோ ஹையர் டேட் வந்து எந்த டேல அவங்க ஹையர் பண்ணியிருக்காங்க. அந்த ஹையர் வேட் எனக்கு இது வேணும். டே. பண்ணிட்டு ஸோ அது மாதிரி நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிரானுலாரிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போகலாம். சரிங்களா? ஸோ அத வச்சு இது பண்ணிக்கலாம். எனக்கு இப்ப எனக்கு வந்து இயர் வைஸ் இத வந்து டிசெண்டிங்ல எனக்கு காமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான்னு வச்சுக்கங்களேன். நம்ம அப்போதைக்கு டைரக்ட்டா இப்ப யூஸ் பண்றோம்னா வந்து என்னன்னா ஆர்டர் பை ஹையர் ரேட் டிசெண்டிங். இயர் வைஸ் எனக்கு டிசெண்டிங் ஆர்டர்ல டேட்டா காமி அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறோம்னா, ஸோ இந்த காலம் வந்து டைரக்ட்டா வந்து நம்ம அக்ரிகேட் இதுல இல்ல. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கன்வர்ஷன் பண்ணா டைரக்ட்டா இந்த கன்வெர்ட்டட் இதுதான் நம்ம குடுக்கணும். டைரக்ட்டா என்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ சைல்ட் கிளாஸ்ல அதுதான் வந்து குரூப் பை கிளாஸ்க்கு இதுலயும் யூஸ் பண்ணிக்குவோம். அதுதான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஆடணும். ஸோ இதெல்லாம் ஒரு சில ரூல்ஸ். சரிங்களா? இப்ப இயர் வைஸ் நம்ம டிசைனிங்ல இது ஸோ இதுல வந்து ஒரு 3, 4 ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் நமக்கு ஞாபகம் இல்லாட்டியும் நம்ம எரர் வரையில வந்து அத ரொம்ப கன்ஃப்யூஸா ஃபீல் பண்ணுவோம். சரிங்களா? அதுல ரூல் என்னன்னா, அ ஆவரே அந்த இது வந்து குரூப் பை காலம் வந்து இந்த காலத்தோட நார்மல் காலம் இருக்கக்கூடாது. சரிங்களா? குரூப் பை கிளாஸ்ல இருந்தா தான் செலக்ட் லிஸ்ட்லயும் நம்ம குடுக்க முடியும். சரிங்களா? ஆர்டர் பை கிளாஸ்லயும் குடுக்க முடியும். ஸோ அக்ரிகேட் காலத்தோட குரூப் காலம் குடுக்க முடியாது. சரிங்களா? அது குடுக்கணும்னா குரூப் பை கிளாஸ்ல இருக்கணும். இந்த மாரி சின்ன சின்ன ரூல்ஸ் மறந்துட்டோம்னா, நம்ம இது மாரி எரர்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் ஞாபகம் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? இப்ப இதுல ஃபில்டர் பண்ணணும். இந்த டேட்டாவ ஃபில்டர் பண்ணணும்னா, நம்ம நார்மல் இதுக்கு டைரக்ட்டா வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிருவோம். இப்ப வந்து வேர் இப்ப என்ன பண்ணணும்னா, இப்ப வந்து மின்சால் ஈக்குவல் டூ 800 இப்படின்னு ஃபில்டர் பண்ண முடியாது. ஏன்னா வந்தா குரூப் பை ஃபங்ஷன் காலத்த வந்து நார்மல் வேர் கிளாஸால யூஸ் பண்ண முடியாது. ஃபில்டர் பண்ண முடியாது. சரிங்களா? நார்மல் காலம் தான் ஃபில்டருக்கு வேர் கிளாஸ். பட் இந்த அக்ரிகேட்டட் காலம்ஸ்க்கு வந்து ஃபில்டர் கிளாஸ் வந்து ஹேவிங் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணி தான் இத ஃபில்டர் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கு ஆரக்கிள் ப்ரொவைட் பண்ணியிருக்க ஹேவிங் கிளாஸ்ங்கிறது ஹேவிங்னு ஒரு கிளாஸ் இருக்கு. இது யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த இத ஃபில்டர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ண முடியும். அக்ரிகேட்டட் ஃபில்டர் பண்ணணும்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய கிளாஸ் ஹேவிங் கிளாஸ். சரிங்களா? ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணி தான் ஃபில்டர் பண்ணணும். வேர் கிளாஸ் அலோவ் பண்ணாது.
பட் வேர் கிளாஸ்ல வேற காலமா நம்ம ஃபில்டர் பண்ணணும்னா எஸ் நம்ம பண்ண முடியும். அது வந்து குரூப்பிங் கிளாஸ்ல இருக்கணும்னு அவசியம் இல்ல. வேர் கிளாஸ்ல நம்ம வேற என்ன பண்ணணும்னா டிபார்ட்மெண்ட் நம்பர் ஈக்குவல் டு நம்ம 10 இப்படின்னா 10வது டிபார்ட்மெண்ட் வரைக்கும் எனக்கு இது கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். வந்து குரூப் பை டிபார்ட்மெண்ட் நம்பர். ஓகே 10th டிபார்ட்மெண்ட்ல அந்த இது 10ங்கிற மினிமம் இது இல்ல. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுல ஏதாச்சும் நம்ம யூஸ் பண்ணி ஃபில்டர் இப்போ வந்து மினிமம் சேலரி 950 இருக்க டேட்டா வேணும் அப்படின்னா இதை வந்து நம்ம வேர் கிளாஸ்ல கொடுத்து ஃபில்டர் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம யூஸ் பண்றதுக்காக ஹேவிங் கிளாஸ் அக்ரிகேட்டட் வேல்யூவை நம்ம ஃபில்டர் பண்றதுக்கு யூஸ் பண்றது ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணணும். ஹேவிங் கிளாஸ்ல ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸை நான் நாளைக்கு உங்களுக்கு சொல்லி தந்துட்டு இது பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இதுல அக்ரிகேட்டர்ல ஒரு சில மிஸ்லினியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் தான் நம்மளுக்கு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் சரிங்களா? இதுல ஒரு சில ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். சரியா வினோத்? புரியுதா? இல்ல ரொம்ப ஸ்பீடா போற மாதிரி இருக்கா? புரியுதா? புரியுது. ஓகே, ஓகே. ஸோ இதெல்லாம் தான் அக்ரிகேட் ஃபங்க்ஷன். ஸோ இன்னைக்கு வந்து குரூப் பை வரைக்கும் பார்த்துருக்கோம். நாளைக்கு ஹேவிங் கிளாஸ் பார்க்கலாம். எப்படி ஃபில்டர் பண்றது அப்படின்னு அக்ரிகேட் ஃபங்க்ஷனை ஃபில்டர் பண்ணி ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம இது பண்றது எல்லாமே வந்து ப்ராஜெக்ட்ஸ்ல ரெகுலரா நம்மளுக்கு யூஸ் பண்ற ஃபங்க்ஷன்ஸ் சரிங்களா? அக்ரிகேட்டர்ல இருந்து வந்து ரியல் டைம்ல ப்ராஜெக்ட்ஸ்ல யூஸ் பண்ற ஃபங்க்ஷன்ஸ் சரிங்களா? இதை வந்து நீங்க ஃப்ரீக்வெண்டா இது எல்லாமே பார்த்துட்டு இருக்கலாம். சரிங்களா? ப்ராஜெக்ட்ஸ்ல சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கான்செப்ட்டும் ரொம்ப முக்கியம். ஸோ கண்டினியூஸா வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே பாருங்க. சரிங்களா? சரியா? ஓகே வினோத்? சரி, ஓகே. எதையும் வந்து பெண்டிங் வைக்காதீங்க. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரிங்களா? சரி. கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. சரிங்களா? ஈஸியா வந்து உங்களுக்கு கான்செப்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த இந்த அளவுக்கு டீப்பா வந்து அ நிறைய பேருக்கு தெரியாது. சரிங்களா? இந்த டீப்பா கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணையில வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? ம். சரி வினோத். ஓகே. நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா?